திருச்சிற்றம்பலம். வில்வவனநாதர் திருக்கோயில் திருவைகாவூர். சிவஸ்தலம் பெயர் திருவைகாவூர். இறைவன் பெயர் வில்வவனநாதர். இறைவி பெயர் சர்வஜன ரட்சகி வழக்கை அம்மை. அதிகம் திருஞான சம்பந்தர் 1. தல வரலாறு. திருவைகாவூர் மகா சிவராத்திரி நாளுக்கு மிகவும் பெயர் பெற்ற தலம். வேடன் ஒருவனுக்கு ஒரு மகா சிவராத்திரி நாளில் இறைவன் காட்சி கொடுத்து அவனுக்கு அருளிய தலம். வேடன் ஒருவன் கொள்ளிட கரையில் உள்ள ஒரு புதரில் ஒரு மானை கண்டு அதை துரத்தி சென்றான். மான் வேகமாக ஓடி சென்று அருகில் உள்ள வனத்தில் ஒரு மரத்தடியில் சிவலிங்கம் ஒன்றை பூஜை செய்து கொண்டிருந்த முனிவரிடம் தஞ்சம் அடைந்தது. மானை துரத்தி சென்ற வேடன் முனிவர் இருக்கும் இடத்தை அடைந்தான். மானின் மீது குறி பார்த்து அம்பு எய்ய சித்தமானான். முனிவர் மானை விட்டுவிடும்படி வேண்டினார். மானை விடாவிட்டால் முனிவரையே கொன்று விடுவேன் என்று வேடன் மிரட்டினான். முனிவர் தஞ்சம் அடைந்த மானை விடமாட்டேன் என்று கூற அவர் மீது அம்பு தொடுக்க ஆயத்தமானான். அடியார்களை எப்போதும் காக்கும் இறைவன் ஒரு புலி வடிவில் அங்கு தோன்றி வேடனை துரத்தினார். வேடன் அருகில் உள்ள மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். புலி மரத்தடியில் அமர்ந்து கொண்டு அவன் கீழே இறங்கினால் பிடித்துக் கொள்வதற்காக காத்திருந்தது. இரவு வந்துவிட பயத்தினாலும் பசியினாலும் வேடன் தூங்காமல் மரத்தில் கண் விழித்து உட்கார்ந்திருந்தான். அவ்வாறு மரக்கிளையில் உட்கார்ந்திருக்கும் போது மரத்தில் உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டபடி பொழுதை போக்கினான். அன்று மகா சிவராத்திரி தினம் புலியாக மரத்தடியில் இருந்த சிவபெருமான் மீது அவன் பறித்து போட்ட இலைகள் விழுந்தன. அவன் உட்கார்ந்திருந்த மரம் வில்வ மரம். இரவு முழுவதும் சிவபெருமானை வில்வம் கொண்டு அர்ச்சித்ததால் அவனுக்கு சிவபலம் கிடைத்தது. சிவபெருமான் அவனுக்கு காட்சி அளித்து மோட்சம் அளித்தார். சிவராத்திரியை அடுத்த நாள் விடியற் காலையில் வேடன் ஆயுள் முடிகிறது. யமன் அவன் உயிரை பறிக்க வந்தான். நந்தி தேவர் அவன் வருவதை கவனிக்கவில்லை. சிவன் தட்சிணாமூர்த்தி வடிவம் கொண்டு யமனை விரட்டி அடித்தார். யமனை உள்ளே விட்டதற்காக சிவன் நந்தி தேவரை கடிந்து கொள்ள நந்தி வெளியே ஓடி வரும் யமனை தன் மூச்சு காற்றால் நிறுத்திவிட்டார். பின்னர் யமன் சிவனை வேண்டி மன்னிப்பு கேட்க யமனை வெளியேற அனுமதிக்கும்படி நந்திக்கு கட்டளையிட்டார். யமன் தன் பக்தியை இறைவனுக்கு காட்ட ஒரு குளம் வெட்டி அதன் தீர்த்தத்தால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து சில நாட்கள் அங்கு தங்கியிருந்து வழிபட்டு சென்றான். யமன் பணி செய்த தீர்த்தம் யம தீர்த்தம் என்ற பெயரில் ஆலயத்தின் முகப்பு வாயிலுக்கு எதிரே இருக்கிறது. இங்குள்ள நந்தி இறைவனை நோக்கி இல்லாமல் வாசலை பார்த்தபடி உள்ளது. யமன் மறுபடி உள்ளே வராமல் இருப்பதற்காக அவ்வாறு இருப்பதாக ஐதீகம். இத்தலத்தில் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் துவாரக பாலர்களாக விளங்குகிறார்கள். பிரளய காலத்தில் தன்னுடைய ஆக்கும் தொழில் அழியாமல் இருக்க பிரம்மா இங்கே ஒரு கேணி உண்டாக்கி சிவபெருமானை வழிபட்ட பின் ஆலய துவாரக பாலனாக ஒரு புறம் அமர்ந்து விட்டார். கலந்தரனை அழிப்பதற்காக அவன் மனைவியிடம் ஒரு பொய் கூறினார் திருமால். இதை அறிந்து கொண்ட அவள் மகாவிஷ்ணுவை சபித்தார். அச்சாபம் தீரவே திருமால் இங்கே துவார பாலகனாக நின்று தவம் புரிகிறார் என்கிறது தலபுராணம். அக்னி தீர்த்தம் என்று அக்னியால் தோற்றுவிக்கப்பட்ட வேறொரு தீர்த்தமும் இங்கே இருக்கிறது. வேதங்கள் வில்ல விருட்சங்களாக இங்கே தவம் புரிவதாக ஐதீகம். கோயிலுடைய அமைப்பு. ஆலயம் ஒரு முகப்பு வாயிலுடன் காட்சி தருகிறது. முகப்பு வாயிலின் மேற்புறம் அழகிய சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன. முகப்பு வாயிலுக்கு எதிரே யம தீர்த்தம் உள்ளது. வாயில் வழியே உள்ளே சென்றால் பலிபீடத்தையும் வாசலை நோக்கி காட்சி தரும் நந்தியையும் காணலாம். வெளிப்பிரகாரத்தில் சப்த கன்னியர் சன்னதியும் விநாயகர் சன்னதியும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய ஆறுமுக பெருமான் சன்னதியும் உள்ளன. இச்சன்னதியில்
இச்சன்னதில் மயிலின் முகம் திசை மாறியுள்ளது. இவற்றை அடுத்து சுற்றிலும் மதிசுவருடன் உள்ள ஒரு சிறிய 3 நிலை கோபுரம் உள்ளது. கோபுர வாயில் வழியே உள்ளே சென்றால் இடதுபுறம் இத்தல வரலாறான வேடன் முக்தி பெற்ற நிகழ்ச்சி சுதை சிற்பங்களாக சித்தரிக்கப்பட்டிருப்பதை காணலாம். இறைவன் கருவறை கோஷ்டமூர்த்தமாக உள்ள தட்சிணாமூர்த்தி அழகான திருவுருவம், அரிய வேலைப்பாடுடையது. லிங்கோத்பவரும் அர்த்தநாரீஸ்வரனும் பிரம்மாவும் கோஷ்டத்தில் உள்ளன. துர்க்கைக்கு எதிரில் 2 சண்டேஸ்வரர் திருமேனிகள் உள்ளன. இத்தல மூலவர் வில்வவநாதர் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கிய சந்நிதியில் காட்சி தருகிறார். இடதுபுறம் அம்பாள் சந்நிதி தனியே உள்ளது. கிழக்கு நோக்கிய நின்ற திருக்கோலம் மிகவும் பிரசித்தி பெற்ற அம்பாள், திருமால், நாராயணி, பைரவர், சூரியன், சந்திரன், சனி பகவான் முதலிய மூல திருமேனிகள் பீடமிட்டு வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன. மகாமண்டபத்தில் விநாயகர், பிரம்மா, விஷ்ணு, வீணா தட்சிணாமூர்த்தி மூல திருவுருவங்கள் உள்ளன. திருஞான சம்பந்தர் இயற்றியுள்ள இத்தலத்திற்கான பதிகம் 3ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. திருச்சிற்றம்பலம்.